முக்கிய செய்தி: திமுக சார்பு ஊடகங்கள் விஜய் பற்றி பொய்யான தகவல்களை பரப்புகின்றன என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். சிபிஐ குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படலாம் என சில திமுக ஆதரவு ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டி நிர்மல்குமார் பேட்டி அளித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணை தொடர்பாக விஜய்க்கு அடுத்த கட்டமாக சம்மன் வழங்க வாய்ப்பில்லை எனவும் அதில் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சிபிஐ தாவேகா தலைவர் விஜய் கிட்ட இன்னைக்கு 2வது நாளாக விசாரணை நடத்தினாங்க. ஏறக்குறைய 5.5 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றதாக தகவல் வெளியாயிருக்கு. உணவு இடைவெளியுடன் சேர்த்து கரூர்ல 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தான் இந்த விசாரணை. இதுல விஜய் அவர்களுக்கு சாட்சி சம்மன் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்த போது அந்த எஃப்ஐஆர்லையும் விஜய் அவர்களுடைய பெயர் இல்லை. அதே மாதிரி சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட போதும் அவருடைய பெயர் இல்லை. இந்த நிலைமையில சாட்சி சம்மன் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க அந்த நிகழ்வு நடந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சியின் மையப்புள்ளியாக இருப்பவரும் நீங்கள் தான். அதனால விஜய் அவர்களுடைய வாக்குமூலம் இல்லாமல் இந்த வழக்கை நிறைவு செய்வது அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு சாட்சி சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2 நாட்கள் நடந்திருக்கிறது. முன்பு ஒரு நாள், இன்றைக்கு ஒரு நாள், 2 நாள் நடந்திருக்கிறது. அதுல அந்த கூட்டத்துல என்ன நடந்தது, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எந்த வழியா வந்தீங்க, அப்ப காவல்துறை தரப்புல உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நெரிசல் ஏற்பட்ட தகவல் உங்களுக்கு தெரியுமா, இல்ல இந்த இடத்துக்கு மேல போக வேண்டாம்னு காவல்துறை உங்க வருஷம் முன்னாடியே நிறுத்த சொன்னாங்களா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே மக்கள் பாதிக்கப்படுவது உங்களுக்கு தெரியுமா, இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. அது தொடர்பாக விஜய் அவர்களும் தன்னுடைய சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில விஜய் பெயர் குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட இருப்பதாக இன்று பிற்பகல்ல சில ஊடகங்கள்ல செய்தி வெளியானது. அதற்கு மறுப்பு தெரிவித்து தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான சி.பி. நிர்மல்குமார் தற்போது ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐக்கு தேவையான தகவல்களை விஜய் வழங்கியிருக்கிறாரு. அடுத்த கட்டமாக விஜய்க்கு இனிமேல் சம்மன் கிடையாது அப்படிங்கிறது சிபிஐ தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில ஊடகங்கள் வேற மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. திமுக சார்ந்த ஊடகங்கள் தான் இது போன்ற வதந்தியை பரப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது குற்றப்பத்திரிகையில விஜய் இணைக்கப்படுவார் அப்படின்னு வெளியான தகவலை அவர் மறுக்கிறாரு. அந்த விஷயத்தை வெளியிட்ட ஊடகங்கள் திமுக சார்பானவை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு. மேலும் கிளி ஜோசியம் கேட்டுட்டு ஒரு தகவலை போடுற மாதிரி இவங்க ஊடகத்துல செய்தி போடுறாங்க, இது சரியானது இல்லை. ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருதுன்னா அதை பத்தி நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், சம்பந்தப்பட்ட தரப்புகிட்ட கேட்ட பிறகுதான் வெளியிட முடியும். தகவல்ங்கிற அடிப்படையில இந்த மாதிரி வெளியிடுவது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதுல 2 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று, குற்றப்பத்திரிகையிலான விஜய் பேர் சேர்க்கப்பட போவது இல்லை அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அதே போல மீண்டும் ஒரு சம்மன் தான் விஜய்க்கு கிடையாது, அவரிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிர்மல்குமார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படிதான் தகவல்களுக்கு நன்றி கவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.